பொம்பளை மாதிரி இருக்க, பொம்பளை மாதிரியா இருக்க. வெளியில போயிட்டு நீயாவே இருக்கிறதுக்கு அதனாலேயே நான் ஹாப்பியா இருக்கேன். நீ போறதுல செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் எடுத்ததை பார்க்கல, ஹோல்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எடுத்தாங்க அப்படின்றதான் சொன்னாங்க. அப்படியா? நீங்க சொல்ல வேணாம், நாங்க சொல்லட்டுமா? ஒரு குறும்படம் போடலாமா? நான் எடுத்ததை பார்க்கல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கீழே விழுந்துட்டு இருக்கும்போது நான் பேசிட்டு இருந்தேன், அப்ப எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது நான் கேம் ஹோல்டுல தானே இருக்கு, அப்ப ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டேன். மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துட்டு இருக்கும்போது நான் பேசிட்டு இருந்தேன், அப்ப எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 90 அண்ட் எபிசோட் 91 ரிவ்யூ தான். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். ஆமாவா சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஆடுச்சு. வழக்கம் போல வந்த உடனே இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வரோம் இல்லையா, அதை பத்தி சில வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு சரி ஓகே வழக்கம் போல ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்திருக்கேன், அதுக்கப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நடந்து பாத்துருவோமா? ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ரைட் ஏதோ சாப்பாடுல பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி பவித்ரா வந்து சப்பாத்தி எல்லாம் எடுத்து வச்சு நிறைய இருக்கு, பட்டர் மசாலா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ராணா வந்து எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அவ விஷால் வந்து சரி ஓகேடா அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, எதுக்கும் சௌந்தர்யா போய் கேட்டுரு, ஏன்னா சௌந்தர்யா தான் கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிறதுனால ராணாவை போயிட்டு சௌந்தர்யா கூப்பிட்டாப்ல. சௌந்தர்யா அங்கேருந்து வந்தாங்க, என்னடா சாப்பிடுறியா, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. எனக்கு வச்சிருக்கேன். அண்ட் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம முத்துபுரன் வந்து நிற்கிறாப்புல, எனக்கு பன்னீர் மட்டர் மசாலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பன்னீர் பட்டர் மசாலா உனக்கு பிரெட் இருக்கு சாப்பிடுக்கும் போது இல்லை நான் நேரத்தே சொல்லிட்டேன்ல எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜ்ஜே ரொம்ப கம்மியாக தானே இருக்கும், எங்கே எடுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. உடனே முத்துபுரன் பார்த்து எல்லாருடைய பங்கு இருக்கணும்ல, எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாப்பிடுன்னு நினைச்சவங்களா சாப்பிட சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல வந்து நான் சாப்பிட சொல்லிட்டேன், இதில் என்ன இருக்கு, இது இவ்வளோ இருக்குல்ல, இது நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ முத்துபுரன் வந்து இல்லை இந்த பெட் மேட்டர்ல அவ்வளோ சொன்னேன், அப்பயும் நீங்கள் மறந்துட்டீங்க, இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான் அவ்வளோ எடுத்து சொன்னேன், அப்பயும் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா மைனாரிட்டியை நீங்க எப்பயுமே மறக்கிற மாதிரி மறந்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் சாப்பிடாம இருக்கேன், அப்படி சாப்பிடாம இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கோச்சிட்டு போயிட்டாப்ல. மைனாரிட்டிஸ் எப்போதும் மறக்கிறீங்கன்னா இனியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ நான் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கு நான் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. அவன் சௌந்தர்யா போயிட்டு முத்துபுரன் பேசும்போது முத்துபுரன் கேட்டாப்ல உங்ககிட்ட கேட்டுட்டு தானே அவங்க சாப்பிட்டாங்க, ஏன் நீ வந்து எடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் பிரிச்சு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், வெஜ் நான்வெஜ்னு பிரிக்கிறதுக்கெல்லாம் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே மறந்துட்டேன்ற பதிலையே திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் முத்துபுரன் மறுபடியும் அதே பதிலன்னு சொல்றாப்ல, நீ மறந்துட்டேன்னு சொல்ற பத்தி அது மறக்காம இருக்கிறது தான் நான் சாப்பிடாம பாஸ்டிங் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சௌந்தர்யா அழுதுட்டே உள்ள போயிட்டாங்க. நேத்தும் சொல்லிட்டேன், இன்னைக்கு சொல்றேன், இதுக்கப்புறம் நீ யோசி. ஆக்சுவலா இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சௌந்தர்யா வாலண்டரா வந்து நான் கிச்சன் இன்சார்ஜா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தீபக்கும் சரி முத்துபுரனும் சரி மாறி மாறி ஏமா நீயா அப்படின்னு சொல்லிட்டு முத்துபுரன் சொல்லி பாப்பல, சரி நீ இரு உனக்கு அசிஸ்டண்டா நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் வந்து தீபக் கைட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்ல. கிச்சன் இன்சார்ஜா சௌந்தர்யா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்டா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த வாரம் ரெடி. அது ஏன் சௌந்தர்யான் வரும்போது மட்டும் இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் போது எல்லாருமே இவ்வளவு யோசிக்கிறீங்க, அவன் பண்ணுவாளா மாட்டாளான்ற மாதிரிலாம் சந்தேகப்படாம கொடுங்க அவன் பண்ணி காட்டுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சப்போர்ட்டா வந்து விஷால் வந்து ஸ்டார்டிங்ல பேசியிருப்பாரு, அப்புறம் ஜாக்லின் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரயன்லாம் கூட பேசியிருப்பாங்க. அவளுக்கு ஆசை இருக்கு, அவ ட்ரை பண்ணிட்டோம், அதே மாதிரி அவ குக்கிங் டீம்ல தான் இருக்கா, சோ அதுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி கிச்சன் இன்சார்ஜா வந்து எதுவுமே சரியா செயல்படல, ரேஷனிங்க சரியா பண்ணல, யார் யாருக்கு பசிக்குதோ சாப்பிட்டுக்கோங்கடா, எப்ப என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோங்கடா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க போல இருக்கு. அதாவது ஒரு கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னா ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருளை வீட்டில் இருக்கிற 10 பேருக்கும் எப்படி சமமா பிரிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் இல்லையா. பட் இவங்க எல்லாரும் சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அடுத்தவன் சாப்பிட்டுக்கிட்டு இல்லாட்டா வேற என்ன இருக்குன்னு பார்த்து அதை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டது வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜுக்கு அழகு கிடையாது அப்படிங்கிறத எல்லாருமே எடுத்து சொன்னாங்க. பட் இருந்தாலுமே சௌந்தர்யா என் சைடுல இருக்கிற நியாயத்தை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி லைவ்ல பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சௌந்தர்யா வந்து ஜாக்லிட்ட சொல்லிருப்பாங்க, இதை வீடா நினைச்சேன் நானே, வீடா பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் சொன்னாங்க நீ வீடு மாதிரிலாம் இதை பார்க்க முடியாது, ஒருத்தன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் ஒருத்தன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான், எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான்ற மாதிரிலாம் நீ யோசிக்க முடியாது, நீ கிச்சன் இன்சார்ஜ்ல ஒரு பொறுப்புல இருக்கும்போது நீ பொறுப்பா நடந்துக்கணும், அதுதான் முக்கியம், நீ திரும்ப பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீ பண்ண தப்ப அக்செப்ட் பண்ணி இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயம் கொடுத்திருப்பாங்க. இது என்ன தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கு, அவன்கிட்ட எதுவும் போய் பேசாத. அண்ட் காலையிலே சாப்பாட்டால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து போச்சு இல்லையா, அதனால பிக் பாஸ் அடுத்த ப்ரொமோஷனல் டாஸ்க் ஒன்று போட்டு அந்த ப்ரொமோஷனல் டாஸ்க் மூலமா என்னென்ன சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வகை வகையான சாப்பாடெல்லாம் இறக்கி எல்லாரும் சாப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட விட்டாப்ல. சிக்கன் கொத்தா முட்டை கொத்தா அவளுக்கு கொடுங்க.
அண்ட் அதோட ஃப்ரைடே எபிசோட தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்காக விஜய் சேதுபதி மறுபடியும் உள்ள வந்தாப்புல உள்ள வந்த உடனே சாப்பாடு மேட்டர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி ரைட், அதை பத்தியும் பேசிட்டு கூடவே எல்லாரும் நல்லா விளையாடி இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு பாராட்டியும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேரா உள்ள போனாப்புல. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் ரயனுக்கு வந்து வண்டியில கிரீன் கலரா சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி வடிவலோட கம்பேர் பண்ணி ஒரு காமெடி ஒன்று பண்ணிட்டு இது காமெடி இல்லப்பா பாராட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு இருந்தாப்புல. ரயான் காலில் அடிபட்டிருக்கு, விஷாலுக்கு அடிபட்டிருக்கு, உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன், வாழ்க. அப்ப அருண்கிட்ட நீ எதுக்குப்பா அவ்வளவு எமோஷனல் ஆனா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் விஷால வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு பயமா பயந்துட்டேன். ஏன்னா ராணுவ போயிட்டு வரும்போது கையில கட்டோட வந்தான், அந்த மாதிரி எதுவும் ஆயிருமோன்ற மாதிரி யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்த என்ன செக்அப் கூட்டாங்க. சரி ஓகே செக்அப் எனக்கு வேணாம், பட் இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நான் விஷால பார்க்க முடியும், எப்படி இருக்கான்றதை நான் விசாரிக்க முடியும், அப்படிங்கிறதுக்காகவே நான் உள்ள போனேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஹாஸ்பிட்டல்லே பார்த்துட்டு கேட்டேன் ஓகேவா, நான் ஓகே. அண்ட் அடுத்த ராணுவ எஞ்சி நின்ற உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் வந்த உடனே விஜய் சேதுபதி என்னப்பா ஆல் செட் பண்ணி கூட்டு வந்தா நாங்க நம்பிடுவோமா, நீ யாரு என்னென்ன வேலை பார்ப்பன்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது ஆல்ரெடி வெளியே வந்து ராணுவுக்கு வந்து பயங்கரமான பிஆர் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, பயங்கரமா பேட் ப்ரமோஷன்லாம் பண்ணிருக்காங்க, காசை வந்து அப்படி தண்ணியா இறச்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அதை குத்தி காட்டுற மாதிரியே விஜய் சேதுபதி பேசினாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ராணவ் ஆல் செட் பண்ணி உள்ள அனுப்பிச்சா நாங்க நம்பிடுவோமா? அண்ட் அப்ப கூட ராணவ் சாப்பிடலாம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது கூட விஜய் சேதுபதி பார்ப்பா நான் நம்ப மாட்டேன், நம்ப வைக்கிறதுக்கு நீ ப்ரூவ் பண்ணவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் விஜய் சேதுபதி ராணவ் கிட்ட இந்த வாரம் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு போச்சு. போன வாரம் விஜய் சேதுபதி பத்தி ராணவ் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி அவரும் பார்த்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் பேசுனது கூட பரவாயில்ல, ஆனா நான் எல்லார்கிட்டயும் அன்பா பேசுற மாதிரி என்கிட்டயும் அன்பா பேசுங்க சார் கெஞ்சி கதறி கேட்டும் கடைசி வரைக்கும் அவர் பேசல. அந்த ஒரு வார்த்தையை வேற விட்டாப்ல, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அது டெலிகாஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா. எனக்கு விஜய் சேதுபதி சொன்னாரு உங்க சிந்தனைக்கு கெட் வெல் சூன் அப்படின்னு சொன்னாரு, எனக்கு அதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. சோ அதெல்லாம் விஜய் சேதுபதி பார்த்துட்டு சரி ரைட் உள்ள இருக்கவங்க எல்லாம் பேசுனது போய் இப்ப நீ என்ன பத்தியே பேச ஆரம்பிச்சியா, அடுத்த வாரம் வரட்டும்டா உன்னை வச்சு நான் எப்படி செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரா செய்யற மாதிரி தான் இருக்கு. சந்தேக போறதுக்கு ப்ரூவ் பண்ணுங்க, நான் உன்னை நம்பவே மாட்டேன், எனக்கு எது ப்ரூவ் பண்றது. அண்ட் இதுல வேற சௌந்தர்யா கூப்பிட்டு ராணவுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது பிக் பாஸ் சௌந்தர்யாக்கு புரிய வைக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டம், இப்ப நீங்க சௌந்தர்யாட்ட போய் கேக்குறீங்களா அந்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சௌந்தர்யா ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க சார் எனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா நான் போயிட்டு அவனுக்கு புரிய வைக்கிறது இன்னும் பயங்கர கஷ்டமா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கே சில நேரத்துல ஒண்ணுமே புரியாது சார், அவனுக்கு விளக்கம் கொடுத்தும் அவனுக்கு புரியலன்றது எனக்கு. அண்ட் அடுத்தா என்ன ரயன் ஃபயர் மோடா, ஆனா ஃபயர் மோட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இந்த வாரம் திடீர்னு ஃபயர் மோட்லாம் ஆக்டிவேட் பண்ணீங்களே இவ்வளவு நாள் ஏன் அதை ஒளிச்சு வச்சிருந்தீங்க, எல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ரைட் ரைட் உட்காருங்க அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த அந்த ஹேர் கலர் ஒன்று பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஹேர் கலர் யாரெல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாப்ல. முத்துமுரன் பவித்ரா விஷால் அண்ட் ஜாக்லின் 4 பேர் கை தூக்குனால சரி ரைட் அப்போ 4 பேருக்கு கலர் அடிச்சு விட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்கு தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் கூட இந்த டெம்பரரி ஸ்ப்ரேலாம் இருக்கு பாத்தீங்களா அதை அடிச்சு மண்டே கலரை மாத்தி விட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு டோப்பா ஒன்று இருந்துச்சு, அந்த டோப்பா தூக்கிட்டு வந்து வாங்க ரயன் கூட எல்லாருமே அந்த டோப்பா மாட்டி போட்டோ எடுத்துக்கோங்க, இது ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு டாஸ்கா பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டோ எடுத்துக்கலாமா சார்? போட்டோவா சார்? அவங்க பிக் பாஸ் எடுப்பார் சார். அப்போ இந்த டிக்கெட் பின்னாலே ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்குதோ இல்லையா, ஆனா இவனுக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா, அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா முத்து இருந்துச்சு, நான் ரயனை யோசிச்சேன். சரி ரயன் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ்ல வந்து போயிட்டான், சோ அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஸ்டார்டிங்ல எனக்கும் அவனுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் என்ன தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டான். அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்ட போகும்போது மஞ்சரி வாங்கினா கரெக்டா இருக்குன்ற மாதிரி யோசிச்சேன். அப்படின்னா ரயனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா வந்து கேம் ஆடாம இந்த டிக்கெட் பின்னாலேல தான் அவன் வெளியே வந்து ஒரு கேமே ஒன்று ஆடுறான். சோ இன்னைக்கு ஆடுற கேம் அவன் ஸ்டார்டிங்ல இருந்து ஆடிருக்கலாம், ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து ஆடக்கூடிய மஞ்சரி ஜக்னும் வாங்கினா கரெக்டா இருக்குன்ற மாதிரி யோசிச்சதுனால தான் ரயனுக்கு வேணான்ற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ரயான் வந்து முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் சார். அண்ட் அடுத்த மஞ்சரி கேட்கும் போது நான் ஒவ்வொரு வாரமும் நான் நெக்ஸ்ட்ல ராணுவ பேர் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அதனால வந்து டிக்கெட் பின்னாலே வின் பண்ணிட்டா அப்படின்னா அவன் டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போயிடுவான், சோ அதனால அவன் வாங்க கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ராணவ நான் நிறைய தடவை நாமினேட் பண்ணதுனால ராணவ போக கூடாது டிடிஎஃப்க்கு அப்படின்னு நினைச்சேன் சார். அண்ட் அடுத்த ராணுவ கிட்ட கேட்கும்போது ராணுவ வழக்கம் போல ஒன்னு நான் ஜெயிக்கணும் இல்லைன்னா விஷால் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி நான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே டே கேள்வி அதுலடா கேள்வி என்னன்னா நீ ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல இவங்க ஜெயிக்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பால அது யாருன்னு கேட்கிறாருன்னு சொல்லும்போது இல்ல சார் அந்த மாதிரிலாம் யாரையுமே யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட் அதோட கேள்வி முடிஞ்சிச்சுல உட்கார வச்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாப்ல சரி விஷால் ஏன் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி நீ யோசிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அதுக்கு ராணுவ சொன்னாப்ல இல்ல சார் என் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து ஜெயிச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கும்ல அதனால சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சொல்றாப்ல நீ சொல்றது விஷாலே நம்பலடா, விஷால் மூஞ்ச பார் நம்பல பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாப்ல. அது விஷாலே நம்பல, விஷால் மூஞ்சியை பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் ராணுவ சொன்னாப்ல இல்ல சார் நாங்க பிளானிங்லாம் வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிளானிங்கா என்ன பிளானிங் வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் கேட்கும்போது பிளானிங் ஒன்றும் இல்லை சார் இந்த ஃபோன் கால் டாஸ்க் தான் நான் எடுத்தனா உனக்கு டாஸ்க் கொடுப்பேன் இல்லை நீ எடுத்தா எனக்கு டாஸ்க் கொடுக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்போ விஜய் சேது இல்ல இந்த ராணுவ சொல்றானே நீ வந்து ஜெயிச்சிருந்தா அவன் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பானு அதை நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமா சார் நான் நம்புறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல.
நம்புறியா? என்னடா சொல்றேன்? ஆமா சார் உண்மைதான், எனக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கான் சார், எனக்காக ஃபீல் பண்ணுவான் சார், நான் வந்து நம்புறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதியால அதை நம்ப முடியல, அவரால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், நீ நம்பலன்னு சொல்லிட்டு ஆமா சார் நான் நம்பல சார் நீ சொல்லாம எனக்கு அகைன்ஸ்டா நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க விஷால், உட்காருங்க, சேர்ந்த கூட்டம் அந்த மாதிரி இல்ல, அதான் அப்படி பேசிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கா தியாக மனப்பான்மை ஒன்று சொன்னார்ல, ஃபீல் ஆனது அவன் அப்படிதான் நினைக்கிறான். நான் உட்காருங்க விஷால், நீங்க உங்க பிரச்சனை இல்லை, சேர்ந்த கூட்டம் அப்படி. ஆக்சுவலா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி அவரே ஒரு ஆன்சரையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சுக்கிறாப்ல. இவர் எதிர்பார்க்கிற ஆன்சர் அவங்க வாயில வரலன்னா ஒன்று உட்கார சொல்லிடுறாப்ல, இல்லை அசிங்கப்படுத்திடுறாப்ல. இதுல வேற இவர் முன்னாடியே ஆன்சர் வேற எடுத்து சொல்லிட்டாரு விஷால் கிட்ட. விஷால் நம்பல, தெரிதா தெரிதா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் பெருமையா வேற பேசிட்டாப்ல. இவன் விஷால் இருந்துச்சு நம்பிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவருக்கு வந்து அசிங்கமா போச்சு இல்லையா, அதனால உடனே உட்கார சொல்லிட்டாரு. நீங்க எத்தனை நாளைக்கு யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியல. அந்த அடுத்த தீபக் இருக்கும்போது தீபக் வந்து ராணவ் பேர் தான் சொன்னாப்ல. ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்ல சௌந்தர்யா போயிட்டு ராணவ் போட்டோ தொட்டு 2 பாயிண்ட்ஸ் வந்து லக்ல கிடைச்சிச்சு. அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சனே கொஞ்சம் நக்கலா சிரிச்சான். அப்பவே வந்து இவனுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்க கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன். அண்ட் அதுக்கு அப்புறமா அந்த போட்டோ டாஸ்க்ல அது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒன்னு பண்ணி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாப்ல. அண்ட் அடுத்த ரயன் வந்து லீடிங்ல போகும்போது ரயனுக்கு கிடைக்க கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் வந்து சொன்னாப்ல. அப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சார் சார் ராணவ், எனக்கு இப்ப டிசைட் பண்ண சரி ராணவ் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அருண் பிரசாத் இருக்கும்போது அருண் பிரசாத் சொன்னாப்ல ஸ்டார்டிங்ல வந்து முத்து என் போட்டோ தான் எடுத்து அவுட் ஆக்குவான்றது எனக்கு தெரிஞ்சு நான் முத்துவை அவுட் ஆக்கினேன். அதுக்கப்புறமா போக போக பாயிண்ட்ஸ்ல பார்க்கும்போது மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருமே லீடிங்ல போற மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேர்ல கம்பேர் பண்ணும்போது மஞ்சரி வந்து டிக்கெட் ஃபினாலே போக கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன், சௌந்தர்யா போனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இதே மாதிரியான ஒரு பதில தான் இதுக்கு முன்னாடி தீபக்கும் சொன்னாப்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்டா சொன்ன முத்துபுரனும் இதே மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சொன்னாப்ல. ஆனா இப்போ விஜய் சேதுபதி வந்து சொல்றாப்ல நான் தப்பு பண்ணிட்டேன், ராணவ் நடுவுல கேட்டேன் பாத்தீங்களா, அதனால ஒரு குழப்பி விட்டேன், அதனால நான் மறுபடியும் முதல்ல இருந்து கேள்வி கேட்கிறேன், நீங்க அருண் பிரசாத் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி கடைசியா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜாக்லின் கிட்ட கேக்குறாரு. அருண் நீங்க யோசிச்சு வைங்க, அடுத்த பதில் சொல்லுங்க. ஜாக் சொல்லுங்க ஜாக். ஒருத்தர் சொல்ற பதில் வந்து உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட திரும்ப சொல்லி கேட்கலாம். ஆனா அதுக்குமே நான் போட்டு ராணவ தான் அடிப்பேன்ற பேர்ல ராணவ போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா இதுக்கு பேர் தான் வன்மம்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ராணவ கடைசியில கேட்டிருக்கணும், நடுவுல கேட்டது தான் தப்பு. எனக்கு கேள்வி வந்து திரும்பி விட்டுச்சு, திரும்பி போல. அந்த விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படிங்கிறது வந்து ஜாக்லின் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டே சரி ரைட் நம்மளும் மஞ்சரி வழியிலே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷால சொல்றேன் சார், ஏன்னா விஷால வந்து நான் ஒவ்வொரு வாரம் நாமினேட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் வெளியே போகணுன்ற மாதிரி நான் யோசிக்கும் போது டிக்கெட் ஃபினாலே வாங்கி ஃபினாலே வரதுக்கு போக கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. சோ எனக்கு விஷால் கிடைக்க கூடாதுன்னு இருந்துச்சு சார். இவ்வளவுதான் பதில். அண்ட் அடுத்த விஷாலுமே ரயன் பேரை சொல்லிட்டு ரயனை பொறுத்தவரைக்கும் டிக்கெட் ஃபினாலே வாங்கினா ஃபினாலே வரதுக்கே போயிடுவான், நடுவில் நாமினேஷன்லாம் வர மாட்டான், நாமினேஷன்ல வந்து வெளியே போற இடத்துல அவன் தான் இருக்கான், அதனால வந்து ரயன் வாங்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ரயன் இதை எடுத்துட்டானா ஈஸியா ஃபினாலே போயிடுவான், அவனுக்கு அது கிடைக்க கூடாது. அண்ட் அடுத்த ரயனுமே எனக்கு எப்படி டிக்கெட் ஃபினாலே ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மஞ்சரிக்குமே ரொம்ப முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம முத்துவுடன் வந்து மஞ்சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனால மஞ்சரி கிடைக்க கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாப்ல. ஒருத்தவங்களும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா, சரி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பவித்ரா இருந்துச்சு ரொம்ப ஜென்யூனா முத்துபுரன் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முத்துபுரன் எப்படியுமே ஃபினாலே வாரத்துக்கு போயிருவாருங்கிறது எனக்கு தெரியும் சார், அதனால அவருக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிச்சுனா வேஸ்டா போயிடும், வேற யாருக்காச்சும் கிடைச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் சொன்னாங்க. இது ஒரு கரெக்டான ஆன்சர் தானே, ஆனா இதையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ வேற ஏதாவது சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது இந்த மஞ்சரி ஜாக்லின்லாம் ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஆன்சர் சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது எவிக்ட் ஆக சான்ஸ் இருக்கு சார், இந்த டிக்கெட் ஃபினாலே கிடைச்சதுனால ஃபினாலே வரதுக்கு போயிருவாங்கன்ற மாதிரி இருக்கு, அதனால வந்து வாங்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆன்சர் தான் எல்லாரும் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாரா, இல்ல இதுதான் ஆன்சர் சீட், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா அவங்க எல்லாம் மனப்பாடம் வந்து கரெக்டா சொல்லிடுவாங்களா இல்லையான்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க மனசுல என்ன இருக்குதோ அதை ரொம்ப ஓப்பனா சொன்னா சரி ரைட்டுமா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம். நீங்க கேட்கிற கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வேற சொல்லுன்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. கரெக்டான ஆன்சரை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இல்லமா அதுக்கு ஓரமாவே வேற சொல்லுன்னு சொல்லி கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? ஓட்டு போட்டுருவாங்க அவர்ல வரீங்க அதானே, அப்படி எதுவும் சொல்லக்கூடாது, நேரடியா வாங்க விஷயத்துக்கு. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்து ராணவ் வாங்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு விளையாடி வாங்கின பாயிண்ட்ஸ் எனக்கு உர்றா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு போனா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த டிக்கெட் ஃபினால்ல அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லையே, இவங்க எதை சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்ற மாதிரி 1008 கேள்வி நமக்கே வருது. சும்மா கரெக்டான ஆன்சர் சொல்றவன்ட்டெல்லாம் இவங்க நோண்டி கேள்வி கேட்பாப்ல. ஆனா ராணுவ பேரை சொல்லி சம்பந்தமே ஒரு ரீசன் சொன்னாலும் அது ஏன்ற மாதிரி ஒரு கேள்வி கூட கேட்கல. இவரு ஜெயிக்காமலே ஒருத்தவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் வேணும்ன்றதுனால அவன் புடிவாதமா இருந்தான். அண்ட் மறுபடியும் அரும்பசாதி கிட்ட என்னப்பா இப்ப நீ சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் அதே பாட்டு சொல்றாப்ல. ஸ்டார்டிங்ல இல்ல சார் போக போக மஞ்சரி ஜெயிக்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த பேசி பாயிண்ட்ஸ் வாங்குற இடத்துல ஒரு 3 பாயிண்ட்ஸ் அவங்க வாங்கினாங்க, அதனால மஞ்சரி ஜெயிக்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் பெருசா ஒண்ணு இல்ல, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லிருக்காப்ல. அது அப்பவே கேட்டிருந்தா கூட அதே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த ராணவ் கிட்ட கேட்கும்போது ரயன் போக கூடாதுன்ற மாதிரி யோசிச்சேன். இந்த டிக்கெட் ஃபினாலே கிடைச்சதுனால டாடா ஃபினாலே வரதுக்கு போயிட்டான், நடுவில் நாமினேஷன்ல வந்திருந்தா மாட்டிருப்பான்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாத்தியா
இது இந்த பதில் தான் நான் சொல்லணும்ன்றேன். இதை கத்துக்க உனக்கு இவ்வளவு நாள் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. நாமினேஷன் லிஸ்ட்லேயே அதுக்கப்புறம் வர மாட்டான், அதனால இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆமாம் சார், இதான் பதில். அண்ட் விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போனதுக்கப்புறம் சரி ஓகே அவர் தான் கேட்கல, நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணா வந்து சௌந்தர்யா கிட்ட நீ என்கிட்ட சொன்னதே கிடையாது, அதனால அந்த பாயிண்ட்ஸை கேட்டு வாங்கினேன், அப்படிலாம் கேட்டு வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க இந்த டின்னரை சாக்ரிஃபைஸ் பண்ணா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் கடைசி வரைக்கும் ரயன் கூட ராணா வந்து நின்று கடத்தில் வந்து ரயன் விட்டு கொடுத்து ராணுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து இந்த பவுலிங் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் 9 பேருக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல 9 பேர் 6 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3 பேர் பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதுலயுமே ரயன் ராணா வந்து இருந்திருப்பாங்க. சோ ராணா அதுலயும் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாப்ல, அதுக்கு முன்னாடியும் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாப்ல, இப்படி அடம் பிடிச்சி அடுத்தவங்க பாயிண்ட்ஸ் வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராணா கேட்கிறாப்ல அதுதானே கேம், கடைசி வரைக்கும் நான் விட்டு கொடுக்காம எனக்காக இண்டிவிஜுவல் நின்று விளையாடி பாயிண்ட்ஸ் வாங்குறது தானே கேம், அதுக்கு தானே டிக்கெட் ஃபினாலே வைக்கிறாங்க, யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தானே வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு நான் சொன்னேன். இப்போ என்ன உனக்கு உனக்கு புரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, புரியாத பிரச்சனை இல்லை, எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவாய்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி தோன்ற விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கு வேலிடா இருந்தா மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பல தடவை சொன்னாலுமே சௌந்தர்யா ராணாவை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு ராணவ கேள்வி கேட்டா அதுக்கும் சரியா பதில் சொல்லாம கண்ட மணிக்கு கத்திட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு ஆன்சரை வேற யார்ட்டையும் சௌந்தர்யா கொடுக்க முடியுமா? கேட்டு வாங்கினியா அதனால எனக்கு அப்படி தோணுச்சு, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? ஈவன் சௌந்தர்யாவுடைய பிரதர் உள்ள வந்திருக்கும் கூட என்ன தோணுச்சு நான் சொன்னேன் தோணுச்சு சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு தோன்றதெல்லாம் பேசக்கூடிய இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரே அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாப்ல. இப்போ அதே வேலை தான் இப்போ ராணவ கிட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு சொல்ல கூட சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்ற சௌந்தர்யா எனக்கு தோணுது, கேட்டு வாங்கினியா அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. அப்புறம் ஆடியன்ஸ்ல ஏதாச்சும் क्वेश्चन இருந்தா கேட்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் வந்து அலைன்ஸ் வச்சு விளையாடுனாங்களா அதை பத்தி கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு திடீர்னு ஜெய்ய எப்படா வந்து நீயே பல வருஷம் ஃப்ரெண்டுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது எதர்ச்சியா தான் பார்த்தாரா இல்ல எதுவும் செட் பண்ணி வச்சாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு ஹெவியா வந்துச்சு. இருந்தாலும் எதர்ச்சியா பார்த்த மாதிரி தான் ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெய்ய மச்சான் நீ என்னடா பண்றீங்க, அவன் என் கிளாஸ்மேட், நீ எப்படா வந்த? அண்ட் அடுத்த ஒரு லேடி என்சி முத்துபுரனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்ல இவர் தான் அதிகமான ரூல்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கு. இண்டிவிஜுவலா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இண்டிவிஜுவலா ஆனா ரொம்ப நேரம் ஆகுது, வாங்க அலைன்ஸ் வச்சு சீக்கிரம் முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை கொஞ்சம் கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சொல்லி சொல்லிட்டாப்ல ஒரு கேம்னு வருது அப்படின்னா அந்த கேமோட புரிதல் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த குழப்பம் வரும்போது அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஆளா முத்துபுரன் நான் பாக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அலைன்ஸ் வச்சு விளையாடுறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தா பிக் பாஸ் சொல்லியிருப்பாப்ல. சோ அதுவுமே பார்ட் ஆஃப் த கேமா தான் பாக்குறேன், நீங்க சொன்ன விஷயத்தை நீங்க தப்பா பாக்குறீங்களா, நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸ்பான்டேனியஸா உடனே கொண்டு வராது, நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். ஆக்சுவலா இந்த விஜய் சேதுபதி முத்துபுரன் பத்தி சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து வேலிடான பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அப்படின்னா பிக் பாஸ் வந்து டாஸ்க் ஒன்று கொடுத்துறாப்ல, அந்த டாஸ்க்ல ஒரு குழப்பம் வருது, அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது 4 பேர் 4 சஜஷனை கொடுத்தா ஆகணும். அந்த சஜஷனை அக்செப்ட் பண்ணி தான் ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும். அப்படி பார்க்கும்போது வேற யாருமே இந்த சஜஷன் கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் முத்துபுரன் ஒரு சஜஷன் கொடுக்குறாப்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல, 5 பேர் சாப்பிடலாம் 5 பேருக்கு பாயிண்ட்னு சொல்லி வரும்போது முத்துபுரன் தான் எல்லாரும் 1.5 பாயிண்ட் எடுத்துக்கோ, ஒருத்தருக்கு விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் கடைசியில் சொல்யூஷனுக்கே வந்துச்சு. அதே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்து தான் இங்க அப்ரிஷியேட் பண்ணாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேமை உடனே புரிஞ்சுக்கிறதா நான் முத்துக்குமரனை பார்க்குறேன். அப்புறம் விஜய் சேதுபதி நேரா உள்ள போயிட்டு சரி ஓகே இந்த அலைன்ஸ் வச்சு ஒரு கேம் ஒன்று ஆனீங்களே அது எப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் 2 பேர் தான் கை தூக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் கேட்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முழுக்க ரயன் தான் எல்லாருமே அவுட் ஆக்கிட்டு இருந்தான், அதனால இப்படியே கேம் போனா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தான் பவித்ரா போயிட்டு நான் பிளாக் பண்றேன், நீ போயிட்டு ரயனுடைய போட்டோ எடுன்ற மாதிரி அலைன்ஸ் வச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ரைட் அந்த அலைன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சுங்கிறதுனால பெருசாக அவர் எதுவுமே சொல்ல உட்காரமா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு அடுத்த முத்துக்குமரன் கேட்ட உடனே இந்த முத்துக்குமரன் இந்த செகண்ட் லெவல்ல ஒரு அலைன்ஸ் ஒன்று வச்சாப்ல 5 பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பாய்ஸ்க்கான ஒரு 70 ரீசன் சொல்லியிருப்பாப்ல. அந்த 70 ரீசன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா ஸ்கோர் போர்டில் யாரெல்லாம் கம்மியா இருக்காங்களோ அவங்கள தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி அந்த 3 பேர் ஸ்கோர் போர்டில் 0, மீதிக்கு 2 பேரை என்ன பேசிட்டு செலக்ட் பண்ண அப்படி இருக்கும்போது விஷாலை கூப்பிட்டா நான் அருணை கூப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா விஷால் அருணை எதிர்த்து விளையாட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ராணவ் அங்க இருந்தா அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் மஞ்சரி திரும்ப கேட்டதுக்கு இந்த 5 பேரை எப்படி செலக்ட் பண்ணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், அதனால முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருக்காப்ல சேர்ந்த ஆள் கூட சேர்ந்து விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால புது டீம் உருவாக்கி விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த மாதிரி பல ரீசன்ஸை வந்து அடுக்குனாப்ல. இந்த ரீசன்ஸ்லாம் இல்லாம இப்ப புதுசா ஒரு ரீசனுக்கு வந்தாரு பாருங்க, அதான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதாவது லெவல் 1ல ஃபர்ஸ்ட் 5 பேர் யாரெல்லாம் அவுட் ஆனாங்களோ அந்த 5 பேரை வச்சு லெவல் 2 விளையாடலான்ற மாதிரி டிசைட் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னடா இது லிஸ்ட்லயே இல்லையே. அன்னைக்கு அவ்வளோ நேரம் பேசினாங்க, அது அன்னைக்கு மட்டும் இல்ல அடுத்த நாள் வரைக்கும் டிஸ்கஷன் போச்சு. இந்த 2 நாள் டிஸ்கஷன்ல எங்கேயுமே இந்த பாயிண்ட் வரலையே, திடீர்னு எங்கேந்திரா இந்த பாயிண்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது முதல் ரவுண்ட்ல வந்து ஓரமா உட்கார்ந்து அந்த 5 பேர் சேர்ந்து உள்ள போய் நம்ம கேம்
கேம் விளையாடலாம், வாட்டி மாதிரி உட்கார வேணாம்னு தோணுச்சு. மஞ்சரி கிட்ட கேட்டாப்ல, அப்ப மஞ்சரி இருந்துச்சு, சார் அவன் சொன்னது வந்து பாயிண்ட்ஸ் கம்மின்ற பேசிஸ் தான். அந்த பாயிண்ட்ஸ் கம்மின்ற பேசிஸ்ல பார்க்கும்போது நான் இருக்கேன் சார், என்ன சேர்த்துக்காம 2 பாயிண்ட் இருக்கிற அருணி ராணவி ஏன் சார் எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விஜய் சேதுபதி சரி ஓகே மஞ்சரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஃபர்ஸ்ட் சொன்ன பதிலையே மறுபடியும் சொல்றாப்ல. அதாவது ஃபர்ஸ்ட் 5 பேர் அவுட் ஆனாங்களே சார் லெவல் 1ல, அதை வந்து லெவல் 2ல வச்சு விளையாடலான்ற மாதிரி நான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, ஏன்பா முத்துக்குமரா இப்பதான் உன்னை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தானே, இப்ப சம்பந்தமே இல்லாம நீ பேசுற பத்தியா, இப்ப மஞ்சரி கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன பதிலுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு சாதகமான பதில் சொல்லக்கூடாது, நியாயமான பதில் தான் சொல்லணும் இல்ல. அப்ப கூட விஜய் சேதுபதி முத்துப்பட்டு சரி ஓகேப்பா இப்ப கூட ஒன்று குறைஞ்சி போயிடல, நியாயமான பதில் என்னவோ அதை நீயே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலுமே மறுபடியும் முத்துப்பட்டு என்ன பண்றாப்ல, சார் நான் ஸ்கோர் போர்டையும் பார்த்தேன் லெவல் 1ஐயும் பார்த்தேன் சார் சொல்லிட்டு அதே பதில சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ வந்து விஜய் சேதுபதி ஓகே நான் ஓம் பாயிண்ட்டுக்கே வரேன், லெவல் 1ல நீ யாரெல்லாம் அவுட் ஆக்குன, அருண் ராணவ், அவங்க 2 பேருமே செகண்ட் லெவல்ல நீ அலைன்ஸா சேர்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியே முழிக்கிறாப்ல. அப்ப எத்தனை பதில் சொல்லிருக்கீங்க மொத்தமா? 2 பதில் சொல்லிருக்கீங்க. அப்ப மஞ்சரி சார் நான் யார் கூட அலைன்ஸ் வைக்கின்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன்ற மாதிரி தான் சார் என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். விஜய் சேதுபதி சார் அப்ப அதையே ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாமே, ஏன் இவ்வளவு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு நாள் வந்து இந்த தோணுச்சு சொன்னேன்ற மாதிரி சொல்லாத அப்படிங்கறத யாரு சொல்லுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்துப்புறம் தான் எல்லா இடத்துலயும் சொல்றாப்ல. ஆனா இப்போ அவரே போட்டு ஒரு குழப்பி உண்மையான பதில வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தோணுச்சு சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தையை அவரே சொன்ன உடனே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாப்ல, எல்லார்கிட்டையும் நீ சொல்லுவ கரெக்டா நீயே அதை சொல்லிட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தங்க தோணுச்சுன்னு பதில் சொன்னா தோணுச்சுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்ன ஆளு தானே நீங்க. இங்க என்னன்னா முத்துப்புறனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெவல்ல ஃபர்ஸ்டே ரயனை தூக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த 5 பேருடைய கூட்டணி வந்து அவர் சேர்த்தாப்ல. அதை ரொம்ப ஓப்பனா இங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு ரயன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போச்சு பாத்தீங்களா, அது வந்து இவருக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், நீங்க திட்டினா கூட திட்டிக்கோங்க, நான் 4 திட்டம் வாங்கிட்டு கூட உட்கார்றேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்றாப்ல. நான் அவுட் ஆக்குன 2 பேர் இந்த வாட்டி உள்ள கொண்டு போகணும் கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிச்சு இல்ல இந்த பதிலும் பார்த்தாது உட்காரு. அண்ட் அடுத்து அருணிச்சு மன்றம் டாஸ்க்ல நான் சார் அலைன்ஸ் வச்சுக்கலான்ற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாப்ல. அப்பயும் மஞ்சரி வச்சு சொன்னாங்க, அதாவது 3 பேரை அலைன்ஸ் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லி தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப கூட முத்துப்புறன் வந்து நம்ம 6 பேரும் சேர்ந்து ஒரு டீமா விளையாடி ஃபர்ஸ்ட் ரயன் அண்ட் சௌந்தர்யா விஷால் இந்த டீமை காலி பண்ணிடலாம், ஏன்னா அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க, இந்த டீமை காலி பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்குள்ள அடிச்சுக்கலான்ற மாதிரி சொன்னார் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அண்ட் ரயன் வந்து 6 பேர் சேர்ந்து எங்களை அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவன் சொன்னதுக்கு அப்புறமா இது தீபக்குக்கும் பவித்ராக்கும் அன்ஃபேரா தோணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க இண்டிவிஜுவலா விளையாடுறோம் உங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க சார். அப்ப நானுமே தனியாயிட்டேன். அதுக்கப்புறமா முத்துப்புறன் வந்து என்ன கூப்பிட்டு உனக்கு நான் 2 பாயிண்ட் தரேன், நாங்க 3 பேர் இருக்கோம் இல்லையா, நீ 4வது ஆளா சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா ஜெனுயினாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆஃபர் கொடுக்கும்போது அப்ப ஓகே நான் உங்க கூட சேர்ந்து ஆடுறேன், நான் உங்க கூட சேர்ந்தேன். சோ 3 இருந்தது 4ஆ மாறிச்சு. அண்ட் இந்த கேள்வி தான் அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது ரயன் வந்து முத்துப்புறன்டையும் ஜாக்லின்டையும் அத்தனை வாட்டி கேட்டிருப்பாப்ல, இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து அன்ஃபேர்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே, அங்க போனதுக்கு அப்புறம் அது எப்படி வந்து ஃபேரா மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஜாக்லின் பத்தி கேட்டிருப்பாப்ல. அண்ட் ஈவன் முத்துப்புறன் கேட்கும் கூட முத்துப்புறன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உங்ககிட்ட 2 பேர் வந்தாலே உனக்கு அப்படிதானே தோணும், உனக்கு மட்டும் கிடையாது இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதானே தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு மஞ்சரி அது ரொம்ப ஓப்பனாவே போட்டு உடைச்சிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் உங்களுக்கு 2 பாயிண்ட், அருணுக்கு 5 பாயிண்ட். அடுத்த பவித்ரா கிட்ட கேட்கும்போது பவித்ரா ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க முத்துப்புறனை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும், அவர் பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அவர் அமைச்சிப்பார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ரயன் கிட்ட 6 பேர் சேர்ந்து போறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அன்ஃபேரா தோணுச்சு, அதனால தான் நான் இண்டிவிஜுவல் பிளேயரா போயிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ப சரி ஓகே அந்த கேம்ல நீங்க யாரோடைய அந்த போட்டோ வந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பவித்ரா சொன்னாங்க முத்துப்புறனுடைய 2 போட்டோ வந்து நான் எடுத்தேன் சார், பட் அந்த டைம்ல ஹோல்ட்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹோல்ட்ல இருந்துச்சுன்றது பிக் பாஸ் சொன்னாரா, இல்ல சார் முத்துப்புறனே சொல்லிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி முத்துப்புறன் எதுக்காக ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அது அருண் விஷாலும் கீழே விழுந்து கிடந்தாங்க சார், அதனால தான் ஹோல்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது அதாவது வெளியே போயிருந்தவங்கள உள்ள வாங்கடான்ற மாதிரி கூப்பிட்டு இருந்திருப்பாப்ல, அந்த இடத்துல தான் பவித்ரா போயிட்டு அந்த போட்டோவை எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அருண் விஷாலும் கீழே விழுந்தானுங்க. ஆனா இவர் சொல்லும் போது அவங்க கீழே விழுந்து கிடந்தாரு சார், அப்போ ஹோல்ட்ல இருக்கும்போது பவித்ரா வந்து போட்டோவை எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பவித்ரா சொன்னாங்க இல்ல சார் உள்ளவான்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க, அப்பதான் நான் எடுத்தேன், ஆனா அந்த மாதிரி எனக்குமே எடுத்தாங்க சார் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது முன்னாடியும் கேம்ல கோட விட்டு தாண்டாதீங்கன்னு அந்த டாபிக் வரும்போது யாரும் கேம் நிறுத்தல. ஆக்சுவலா நீ டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது பவித்ரா வந்து போட்டோவை எடுத்துருவாங்க, எடுத்த உடனே முத்துப்புறன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, உடனே ஜாக்லின் சேர்ந்தே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தான் விஷாலும் அருணும் கீழே விழுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க முத்துப்புறன் வந்து கீழே விழுந்து கிடக்கும் போது ஹோல்டுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன், அந்த டைம்ல போயிட்டு பவித்ரா எடுத்துட்டான்ற மாதிரி சொன்னா அதனால தான் நான் தப்புன்ற மாதிரி சொன்னேன்ற மாதிரி உடனே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. கேம் ஹோல்டுல தானே இருக்கு, அப்ப ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டேன், தப்புன்னு சொன்னேன் சார். அப்ப விஜய் சேதுபதி முத்துப்புறன்ட்ட எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி பிக்
பிக் பாஸ் தானே சொல்லணும், நீங்களே எப்படி டிசைட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை சார் எங்களுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டோம், வேற ஒரு ஹோல்டுன்னு சொல்லும்போது ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் கூடவே பவித்ரா பொறுத்த வரைக்கும் 2 பேரா சேர்ந்து விளையாடுறது தப்பு, அது அன்ஃபேரா தோணுதுன்ற மாதிரி போனாங்கன்னு சொன்னாங்கல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 2 பேர்லப்பா 2 டீமா போனது தான் அன்ஃபேர்ன்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கூடவே ஆமா சார் அப்படி பார்க்கும்போது நான் இன்னொருத்தரோட போராடிட்டு இருக்கும்போது அவங்க எடுக்கிறதும் தப்பு தானே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பவித்ரா சொன்னாங்க இண்டிவிஜுவலா கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டீம் எல்லாம் கிடையாது, யாராச்சும் எப்பயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தானே சார் நான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாத்தியாப்பா அது வேல்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அண்ட் கூடவே வந்துட்டு இது ஹோல்டு எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நீ என்ன ரெஃப்ரியா, நீ வந்து பிளேயர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆமா சார் எனக்கு இப்பதான் புரியுது இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படிங்கிறது, நான் ஒரு பிளேயர் தான் ரெஃப்ரி கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்புல. கேம் ரூல்ஸ் படி தப்பு சார் நான் சொல்லிருக்க கூடாது. ஆக மொத்தத்தில் டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் பண்ணது தப்பே கிடையாது, முழுக்க முழுக்க சரிதான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அடிச்சு பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கு ஏத்த மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கலாம் அப்படி பார்க்கும்போது தப்பு தான் சார் தோணுது, இப்படி நான் யோசிச்சு பார்க்கல சார், இப்படி யோசிச்சு பார்க்கும்போது தப்பு தான் சார் தோணுது, அது தோணுச்சு சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி. அது இந்த வாரம் முழுக்க அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வீக்கெண்ட் எபிசோட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் எபிசோட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவார். என்ன காரணம் அப்படின்னா இந்த வீக் முழுக்க ஒரு சூப்பரான ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாப்ல. பட் இந்த வாரம் முழுக்க அவரே மாத்தி பேசினதுனால வீக்கெண்ட் எபிசோடுக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாப்ல. அதுவுமே முரணா இருக்க போய் விஜய் சேதுபதி ரொம்ப கிளியரா கேட்டாப்ல. உங்களோட தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தப்பு இல்லை, தப்புனா மேல இருந்து ஒரு குரல் வந்தா தான் தப்பு. அண்ட் அடுத்த கேள்வியை நான் ஒரு அலைன்ஸ் வச்சதுனால என்னுடைய கேம் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யாருக்காச்சும் தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்குமே மஞ்சரி வந்து கை தூக்குனாங்க. சரி இப்போ யாரை சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீக் டேஸ் ஃபுல்லா விளையாடும் போது முத்துக்குமரனை வச்சு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா வாங்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்க வேண்டியது வீக்கெண்ட் எபிசோடுன்னு வந்தா அவனே போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து அவங்க 2 பாயிண்ட்ஸ் தரேன்ற மாதிரி கூப்பிட்டு பேசினாங்க சார், ஒருவேளை நான் இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணியிருந்தா நான் 5 பாயிண்ட்ஸ் கூட ஸ்கோர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கூட பவித்ரா தீபக் இண்டிவிஜுவல் விளையாடுறேன்னு சொல்லி போனாங்கல்ல, அப்போ நீங்களும் போயிருக்கலாம்ல, இல்ல 2 பாயிண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே போய் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இப்போ வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸை டிசைட் பண்ணது முத்துக்குமரன் தான் சார் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனை மறுபடியும் போட்டு விட்டாங்க. அதை பார்க்கும்போது இந்த கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை மஞ்சரி சிறப்பா செய்யறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்னு அலைன்ஸுக்கு அக்செப்ட் பண்ணி போயிருக்க கூடாது, போயிட்டியா அதுக்கப்புறம் பின்னாடி அதை பத்தி பேசக்கூடாது, போயிட்டது தப்பு, அந்த தப்பையும் வந்து சரின்ற மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரி சாதகமா பேசிட்டேன். அண்ட் மறுபடியும் இங்கேயுமே நான் இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணி தான் 5 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க சார், அங்க போனா முத்துக்குமரன் கொடுக்குற பாயிண்ட்ஸ் தான் சார் எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முத்துக்குமரனை போட்டு விட்டோன்னே விஜய் சேதுபதி இது நான் 4வது வாரத்தை சொன்னேன், முத்துக்குமரன் சொல்றதுக்குலாம் எல்லாரும் மண்டையாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ 13வது வாரம் வந்துச்சு, இன்னும் அதை தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை ஒரு 4வது வாரத்தில் 5வது வாரத்தில் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ 13வது வாரத்துலையும் இப்போ அதே தான் பேசுறோம். அதாவது முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாப்ல, அந்த அலைன்ஸ்ல வந்து ஒருத்தருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாப்ல. என்னதான் அது அன்ஃபேராவே இருந்தாலும் போய் ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த டீம்ல ஜாயின் ஆயிட்டா இவங்களுமே அன்ஃபேர் தான், அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்க கூடாது. ஆனா கடைசியில வந்து பழின்னு ஒன்று போடணும், அதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும் அப்படின்னா மட்டும் சரி ஓகே இந்த வாரம் முழுக்க முத்துக்குமரனை போட்டு தான் அடிக்கிறாங்க, அதனால நம்ம முத்துக்குமரன் மேலே எல்லா பழியும் போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு வேலை ஒன்று பாக்குறாங்க பாத்தீங்களா, அதுவே முதல்ல அன்ஃபேரா இருக்கு. முத்து அது முடிவு பண்ணாரு, முடிவு பண்றபடி கேம் ஏதோ ஒரு இடத்துல போதும் அப்படி. அண்ட் அதுதான் போயிட்டு முத்துக்குமரன் வந்து விஷால்ட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல, அதாவது பாயிண்ட்ஸ்க்காக அலைன்ஸ்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, கடைசியில் யார் பேரை சொல்லணும்னா முத்துக்குமரன் சொல்லிட்டு போயிடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா மஞ்சரி வந்து அட்டாக் பண்ணிட்டு. அண்ட் அடுத்த ரொம்ப ஓப்பனாவே ரயனை பத்தி என்ன சொல்றாப்ல அப்படின்னா இந்த செங்கலா டாஸ்க்ல 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிச்சோம்ல, அப்ப அவனுக்கு அது தெரியல அது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டாஸ்க்னு வரும்போது தான் அவனுக்கு அன்ஃபேர்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அது ஒரு லாஜிக்காவே எனக்கு தோணல, ஏன்னா அதுக்கான பதில முத்துக்குமரனே அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிருப்பாப்ல. என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு, 6 vs 6 போச்சு, அண்ட் ஈவன் வந்து 6 பேர் சேர்ந்து 3 பேர் அட்டாக் பண்ணாங்க, சோ அது அன்ஃபேரா இருந்துச்சு, சோ அதனால அடுத்த நாள் வந்து நம்ம அதே மாதிரி ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான மொத்த விளக்கத்தையும் எல்லாருமா சேர்ந்து கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அதை கொண்டு வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கோட கம்பேர் பண்ணி பேசுறது எந்த அளவுக்கு வந்து நியாயமா இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் விஷால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாப்ல. எல்லாரும் அவங்க ஆதாயத்துக்காக தான் வர்றாங்க, அப்புறம் கடைசியா முத்துக்குமரன் திருப்பி அண்ட் அப்புறமா சரி ஓகே எவிக்ஷனுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்ல கேட்டு சரி யாரெல்லாம் வெளியே போகணுன்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விஷால், மஞ்சரி, பவித்ரா, ராணவன், ஜாக்லின் சொல்லிட்டு யாரெல்லாம் பாட்டம்ல இருந்தாங்களோ அந்த 5 பேர் பேரை வந்து சொன்னாங்க. சரி ரைட் வாங்க உள்ள போயிட்டு யார் எவிக்டர்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வெளியே போக கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டாப்ல ஆளாளுக்கு ஒரு பேரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கடைசியில் நான் கார்டையே காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் எவிக்டட் அப்படிங்கிற கார்டை காமிச்ச உடனே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ்மேட்ஸ் யாருமே எவிக்டட் அப்படிங்கிற கார்டை காமிக்கும் போது சந்தோஷப்பட்டோ இல்ல கை தட்டி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா ராணாவோடைய கார்டை காட்டும் போது சௌந்தர்யாலாம் கிளாப் பண்றாங்க, அண்ட் மஞ்சரி கிளாப் பண்ணிட்டு அப்படி அமைதியாகிறாங்க, ஜாக்லின் கை தட்டிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி அமைதியாகிறாங்க. ஆனா சௌந்தர்யா நான் வந்து என்ஜாய் பண்றேன், உண்மையிலே நீ வெளியே போனதுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கை தட்டுறாங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட், அது எப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர்ன்றதே எனக்கு தெரியல.
ஏன்னா இது வரைக்கும் யார் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது கூட யாருமே சந்தோஷப்பட்டோ இல்லை கை தட்டியோ நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ராணவுக்கு அதை பண்ணும்போது ராணவ் இந்த வீட்டில் எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேச முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசுனீங்க, எந்த அளவுக்கு அவனை வந்து ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க. ஈவன் அவன் வெளியே போகும்போது கூட கை தட்டி என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா இது அவனை காட்டல, நீங்க யாருன்றதை மக்களுக்கு காட்டுதோன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி வெளியே போகும்போது கூட என்னப்பா ராணுவ சப்போர்ட்டர்ஸ் அவ்வளோ பேர் இருந்தீங்க, ஒருத்தர் கூட ஓட்டு போடல, என்னப்பா நீங்க சரி ரைட் அவர் வெளியே ஒரு பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல்லாம் பண்ணிட்டு போனாப்ல. அதை பார்க்கும்போது அது உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, வெளியே இருக்கிற ஹோஸ்ட்டுக்குமே வந்து அந்த வன்மம் இருக்கும் போது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போட்டு போட்டிங்களா? வருத்தமா இருக்கா? வந்தோட ராணுவோட கலந்து பேசுங்க. அதை அண்ட் போறதுக்கு முன்னாடி ராணுவ நான் வெளியே தெரியும்னு நினைச்சேன், நான் வெளியே தெரிஞ்சிருக்கேன் நம்புறேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அருண் பிரசாத் மட்டும் தான் எந்திரிச்சு நீ யூனிக்கா ஒன்று பண்ணிருக்க, கண்டிப்பா மக்கள் ஒன்று ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா பேசினாப்ல. அண்ட் மற்ற எல்லாருமே வந்து அவனை வெளியே போற வரைக்குமே கலாய்ச்சி சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சு, இது வரைக்கும் யாருக்கும் இப்படி ஒரு செட் ஆஃப் நடந்திருக்காது. ராணுவ மட்டும் தான் கலாய்ச்சி அனுப்பிச்சு விட்டாங்க. ராணவ் அங்கிருந்து நேரா ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஆடியன்ஸ் சைடுல இருந்து பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் வந்தோடனே விஜய் சேதுக்கு அதெல்லாம் டைஜஸ்ட் கூட படிக்க முடியல. சரி ரைட் மக்களுக்கு என்ன சொல்ல போற அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நாங்க பல பேர் வந்து புகழ ஆரம்பிச்ச உடனே சரி ரைட் ரைட் போதும் போதும் பயண வீடியோ பார்த்துருமா அப்படிங்கிற மாதிரி பயண வீடியோ போட்டு விட்டாப்புல. அண்ட் ராணா வந்து ஃப்ரேம்ல பார்க்கறது நான் எப்படி சார் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. நீயே சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லு சார், நானே எப்படி சொல்றேன் நீங்க சொல்லு சார் அப்படி கேட்கும்போது இருந்த லட்சணமா தான் இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அண்ட் கூடவே உன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது தப்பு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்பதான் கன்ஃபார்மே ஆச்சு சரி ரைட் அவர் அந்த மேட்டரை தான் ரெஃபர் பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது மட்டும் ஏத்துக்காம புதுசால ஏத்துக்கோங்க. ஷோர் சார் கண்டிப்பா. அப்புறம் ராணா வந்து கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணாப்ல. அப்புறம் ராணா வந்து சார் அதெல்லாம் கேமுக்காக பண்ணது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அப்ப இது புது ராணாவா அப்படின்னு கேட்டா இல்ல சார் அதே ராணா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. அப்ப இதுவும் விளங்காது வா அவன் உள்ள போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போனாப்ல. உள்ள போன உடனே ராணா மறுபடியும் காமெடி பண்ற அப்படிங்கிற பேர்ல ரயன் ஞாபகம் இருக்குல்ல ஏஆர்எம் அப்ப நீதான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்படியா ரயான் ஜெயிச்சிடுறா ஏஆர்எம். அதை பார்க்கும்போது இன்னுமே இந்த மனுஷன் இந்த ஏஆர்எம்லாம் பயங்கரமா நம்பிட்டு இருக்காரு போல இருக்கு. ராணுவன்ற ஆறு வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறம் ரயன் தான்டா வின்னர் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அந்த மனுஷன் நம்பிட்டு இருக்காரு போல இருக்கு. ரயனும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இந்த ஏஆர்எம்ல ஒரு பொய் போல இருக்குன்றதே நம்புவாரான்னு தெரியல. அண்ட் வழக்கமா ஹவுஸ் மேட்ச் யாராச்சும் வீட்டாய் வெளியே போனாங்க அப்படின்னா ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் பாசிட்டிவா ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி யாருமே பெருசா எதுவும் சொல்லல. அருண் பிரசாத் மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவா பேசினாப்ல. அண்ட் அடுத்த விஷால் கிட்ட பேசும்போது விஷால் நம்ம ரெண்டு பேரும் ஹீரோ ஆகிறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயோ பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரா அண்ணனோட பெஸ்டிங் ஓடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது பார்க்க செம்ம பண்ணா இருந்துச்சு. ஹீரோஸா ஆவோம் கண்டிப்பா டெஃபினட்டா இண்டஸ்ட்ரியில அண்ணாவோட பிளெஸிங்ஸோட நல்லா இருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ கூட ராணா வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு முத்துப்புரம் தான் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கறத நம்ம ஓப்பனாவே சொல்லிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது உள்ள வச்சு ராணாவை அதிகமா வச்சு செஞ்சதே வந்து முத்துப்புரம் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் சொல்றதுக்கே ஒரு மனசு வரும் இல்லையா, அந்த மனசு ராணா கிட்ட இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப முத்துப்புரம் வந்து உங்ககிட்ட நல்லா உழைக்கக்கூடிய விஷயம் இருக்குடா, அந்த உழைக்கிற டைம்ல கத்துக்கிட்டா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாவும் பேசினாப்ல. ஈவன் சௌந்தர்யாக்குமே சௌந்தர்யா நீ இப்படியே இரு, நீ வருங்காலத்துல பெரிய ஹீரோயினா வரணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா அப்ப கூட சௌந்தர்யா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஒன்று உருட்டினாங்க இல்லையா, ராணாவுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், ராணா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி அதே பாயிண்ட் இங்க சொல்றாங்க. ராணா இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உண்மையான ராணாவா இல்ல, வெளியே போய் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளாப் எல்லாம் பண்ணேன், ஹாப்பியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஹாப்பியா இருக்கேன் நீ போறதுல. அண்ட் ஃபைனலா ராணா போறதுக்கு முன்னாடி சார் என்னோட படத்துக்கு நீங்க சார் வந்து பார்த்து எனக்கு பிளெஸிங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே நான் கண்டிப்பா கொடுக்குற வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் எல்லாம் வாங்கிட்டு மனுஷன் வந்து கிளம்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் நேரம் உள்ள போயிட்டு உங்களுக்கு நான் பாய் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாய் சொன்னோடனே சார் ஏதோ சனிக்கிழமை டிடிஎஃப்ன்ற மாதிரிலாம் சொன்னீங்க, அதெல்லாம் எங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அப்ப சண்டே எபிசோட் நான் என்ன பண்றது அதை தான் ஓட்டணும், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. நாளைக்கு சந்திக்கிறேன், நாளைக்கு சொல்றோம். சோ இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இருந்துச்சுனே சொல்லலாம். அண்ட் குறிப்பா வந்து டிக்கெட் ஃபினாலேக்கு என்ன அப்டேட் கொடுக்க போறாங்க, ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. என்ன ட்விஸ்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு எபிசோடே பார்த்திருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்ட் என்னன்றது இன்னைக்கு சொல்லாம நாளைக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பிம்பிலிக்கு பிலாப்பி ஆகி போச்சு. ஆனா வந்து ரயன் தான் வந்து டிக்கெட் ஃபினாலே வின்னர் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் ஆனா அது என்ன ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டுக்கு இவங்க என்னதான் சொல்ல போறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் குறிப்பா முத்துக்குமரன் பண்ண தப்பெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணாமே விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கான விஷயங்கள்லாம் கரெக்டா அட்ரஸ் பண்ணிட்டாப்ல. ஈவன் அந்த அலைன்ஸை கூட கரெக்டா வந்து கேட்டாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் இருந்து அந்த கரெக்டான பதில வாங்கினாரான்னு சொல்லி கேட்டா அந்த பதில வாங்கலையோ தோணுச்சு சொன்னேன். ஆமா சார் தப்புன்ற மாதிரி தான் தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி தப்பெல்லாம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. பட் இங்க அக்செப்ட் பண்ற முத்துக்குமரன் வீக் டேஸ்லயும் அக்செப்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் குறிப்பா ராணவ் வந்து எவிக்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யாருமே வந்து பிரெடிக்டே பண்ணல. பட் திடீர்னு ராணவ் எவிக்ட் ஆனது வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். அதுக்காக ராணவ் வந்து டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் ஆனா ராணவுக்கு முன்னாடி பவித்ரா விஷால்
விஷால்லாம் கிளம்பி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ராணவ அமைச்சது என்னடா இது கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் ராணா வந்து விஜய் சேதுபதி பத்தியே கொஞ்சம் பேசிட்டாப்ல, இரிட்டேட்டிங்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அதனால வந்து அது ஈகோ டச் ஆகி விஜய் சேதுபதியே உள்ள இறங்கி எதுவும் செஞ்சுட்டாரோன்ற மாதிரிலாம் கூட எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் நியூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும் வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்க சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர். Take it.